அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு போனஸ் பாயிண்ட் போனஸ் வந்துட்டு போன மாசம் குடுத்துருந்தாங்கல்ல, அதே மாரி இந்த மாசம் நெறைய பேருக்கு வந்திருக்கு சிஸ்டர். உங்களுக்கு வந்திருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நானுமே உங்கள மாதிரி அந்த மாரி வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல, அவங்கலாம் போய் செக் பண்ணிட்டு என்னோட மெயிலையுமே நான் செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன் டெய்லி. ஆனா எனக்கு மெயில் வரவே இல்ல. நான் நெனச்சேன், சரி நமக்கு இந்த மந்த் வராது போல இருக்கு. அவ்வளோதான். இனிமே நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த காசு சேர்க்கணும். அந்த 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 காசு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட்டு வந்த போனஸ் வந்துட்டு ரூ. 1700. ஃபர்ஸ்ட்டு ஒரு அக்டோபர் இல்ல. ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி வந்துட்டு ஒரு மெயில் வந்திருந்துச்சு. யூடியூப் வச்சிருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமே, நமக்கு வரது பார்த்தீங்கன்னா, மெயில் தான் வரும். தோசை ஊற்றி வச்சுருந்தேன் பாப்பாவுக்கு, கருகிற வரக்கூடாதுல்ல. அதனால் அதை அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டேன். யூடியூப் வச்சுருக்க எல்லாருக்கும் தெரியும், நமக்கு வந்துட்டு மெயில் தான் வருமா. அப்போ ஒரு நாள் வந்துச்சு, 50,000 வந்துட்டு நீங்கள் ஏர்ன் பண்ணலாம், சைன் அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. சரி 50,000 தராங்களே, நமக்கு தான் உடனே கொடுத்துருவாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு நானும் சைன் அப் பண்ணிட்டேன். அப்புறம் சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி வரும். ஆனால் நிறையா சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிறவங்களுக்கு, நிறையா வியூஸ் போகிறவங்களுக்கு தான் வரும்னு சொல்லிட்டு நம்ம மனசை நம்மளே தேத்திக்கிட்டு நெக்ஸ்ட் நம்ம வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம்ல, அந்த மாதிரி தான் நான் வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். திடீர்னு போன மாதம் தான் மறுபடியும் ஒரு மெயில் வந்துச்சு. காலையில் நான் வேலைக்கு போகும்போது கரெக்டாக வந்துச்சு, உங்களுக்கு 1700 போனஸ் வந்துட்டு வந்திருக்கு, அது வந்துட்டு சேலரியோட வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 2 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கு அது கிரெடிட் ஆகிருந்துச்சு. அந்த அந்த 1700க்கு எவ்வளோ டாலரோ அது வந்துட்டு நம்ம டாலர் சேர்த்து வைப்போம்ல, அதில் கிரெடிட் ஆகிருந்துச்சு. அப்போ நான் ஒரு $30 தான் சேர்த்து, 30க்கு மேலே கொஞ்சம் சேர்த்து வச்சுருப்பேன் போல இருக்குது. $55 வந்துருந்துச்சுன்னு நினைக்கிறேன், ஒழுங்காக எனக்கு தெரியலை, அப்படி வந்துருந்துச்சு. அதோட நான் ஒவ்வொரு டாலராக சேர்த்துக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கும் ஒரு 2 டேஸ் முன்னாடி ஒரு சிஸ்டர் வீடியோ போட்டிருந்தாங்க, எனக்கு வந்துட்டு இந்த மந்த்தும் போனஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் போட்டிருந்தாங்க. அப்போது நமக்கும் வர ஆசையாக இருக்கும்ல, அந்த மாதிரி நானும் செக் பண்ணி பார்க்குறேன். எனக்கு மெயில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருந்துச்சு, அதெல்லாம் டிலீட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்குறேன், வரல, ஒன்றும் வரல. சரி நமக்கு வரல போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நேற்றும் முந்தா நாளாக நான் போட்டிருந்தேன்னா அந்த வீடியோவில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு போனஸ் வந்துச்சா சிஸ்டர் இந்த தடவை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போது வரல சிஸ்டர், இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா எனக்கு மெயிலும் வரல, எதுவும் வரல. ஆனால் என் டாலரோட பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆகிருந்துச்சு. நான் கஷ்டப்பட்டு ஒரு $96 சேர்த்து வச்சுருந்தேன். $4 இந்த மாதம் சேர்க்க மாட்டோம், ஏன்னா 10ஆம் தேதியோட முடிச்சுட்டு அப்புறம் சேலரி நமக்கு போட ஆரம்பிச்சிருவாங்கல்ல, அதனால் இந்த மாதம் நமக்கு சேலரி வராது, அது வந்தால் ஊருக்கு போகும்போது கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும்ல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நமக்கு எவ்வளோ காசு வந்தாலும் பார்த்தீங்கன்னா எப்படியாவது அதுக்குன்னு ஒரு செலவு வந்துட்டு எல்லாம் கொடுத்துருவோம், அது உண்மை தானே. நம்ம ஏர்ன் பண்ணாலும் சரி, ஏதாவது ஒன்று வந்துட்டு ஒரு செலவாக அமைஞ்சிரும். இப்போ நம்ம ஊருக்கு போகும்போது இது வந்து ஹெல்ப்பாக இருக்கும், இல்லைன்னா நம்ம யார்கிட்டயாவது வாங்குவோம், அது ஒரு கடன் ஆகும்ல, அந்த மாதிரி தான். காலையில் எழுந்திரிச்ச உடனே கூட நான் பார்க்கல, ஏன்னா காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் இருந்துச்சுல்ல. நேற்று என் ஃப்ரெண்டோட பையனோட பர்த்டேக்கு போயிட்டு அங்கிட்டு நல்லா ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணோம் அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப நாள் கழிச்சு எல்லோரும் ஒன்றா மீட் பண்ணோமா. ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி 9:30 கிட்ட ஆயிடுச்சு. அங்கேருந்து பிலாலுக்கு போயிட்டு நாங்கள் எல்லாருமே டீ பைத்தியம் தான், அதனால் ஒரு டீயை குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கே ஒரு 11 கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அஃப்ரீனாத்தா வந்துட்டு வண்டி ஓட்ட போயிட்டு கீழே விழுந்துட்டு வந்துட்டாங்க. அது கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு. காலில் கரெக்டாக அந்த கட்டை விரல் அடிபட்டுருச்சு. நான் நினச்சேன் அல்ல ஏதோ லேசாக்கி வச்சுருக்கான், நம்ம சின்னதாக ஏதோ ஒன்று கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசில் எதாவது நினச்சிக்கோ. எப்பயும் நம்ம என்ன நினைப்போம், சாப்பாடு வாங்கி கொடுக்குறதா நான் மோஸ்ட்லி நினைப்பேனே, சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அப்படி தான் நினச்சேன். ஆனால் அவங்க வரும்போது என்கிட்ட சொல்லலை, சாப்பிட்டு முடித்தோடனே தான் சாப்பிடல. அப்போவும் என்ன வந்தோடனே டீ போட்டு கேட்டாங்க. இப்போ தானே வீரா குடிச்சிட்டு வந்தோம், அவங்க வரதுக்கு ஒரு 12 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு அங்கே போயிட்டு வரதுக்கு ஒரு 12 மணிக்கிட்ட ஆயிடுச்சா. வந்து டீ போட்டு கேட்டாங்க. அப்போ மாறியே உட்காந்துருந்தாங்க. ஏன் ஆர்டர் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டு இருந்தேன்னா, இல்லை ஆர்டர்லாம் வந்துச்சு, நான் சொல்லுவேன் நீ ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு காமிச்சா, காலில் அப்படியே பிளட்டு முட்டியில் நல்லா அடிச்சிருச்சு போல், ஸ்கிட் ஆகிட்டாங்க. ஆட்டோக்காரங்க யாரோ முன்னாடி வந்துட்டாங்க போல இருக்குது, அதனால் அப்படியே ஸ்கிட் ஆகிட்டாங்க, நல்லா அடிபட்டுருச்சு. அதை வந்துட்டு அப்புறம் நான் ஸ்ப்ரே போட்டு விட்டுட்டு குடலி தேலெல்லாம் தேய்ச்சி விட்டுட்டு காலையில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோமோ, காலையிலேருந்து அந்த 10:30 மணி வரைக்கும் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோமோ, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடந்துச்சு.
சரி அல்லா வந்துட்டு இந்த அளவுக்கு லேசாக்கி வச்சிருக்கான்ல, அதுக்கு அல்லாஹ்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறலாம். ஏதோ சின்னது பெருசா ஆகாம அல்லா நமக்கு சின்னதா ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நாங்க 2 பேருமே பேசிக்கிட்டோம். உண்மையிலேயே நாங்க இதுதான் பேசிக்கிட்டோம். அப்புறம் வந்துட்டு உம்ரா தண்ணி இருக்கு, ஜம்ஜம் தண்ணி இருக்கும்ல, அத வந்துட்டு குடுத்துட்டு நானும் குடிச்சிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. நீங்க சொன்ன மாதிரி அல்லா லேசாக்கி வச்சிருக்கான் வீரா. பெருசா எதுவும் ஆகாம அல்லா நமக்கு சின்ன காயத்தோட நம்மள சேவ் பண்ணியிருக்கான் அப்படின்னு நம்ம பாசிட்டிவா நெனச்சுக்கிருவோம். அவ்வளோதான். நம்ம காலையில சந்தோஷமா இருந்தோம்ல, அதுக்கு ஏதாவது ஒரு எண்டு வேணும்ல, அதனால இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதனால காலையில கொஞ்சம் பாப்பாக்கும் அஃபீனுக்கு வந்துட்டு ஒரு 2 டேஸாவே ஒரு மாதிரி ஃபீவரிஷா இருந்துச்சு. அவள பார்க்க கொள்ள அவளும் நீ ஃபங்க்ஷன் கூட்டிட்டு போயிருந்தேனா, விட்டுட்டு போனா வேற சங்கடப்படுவாளா, அதனால அவளையும் கூட்டிட்டு போயிருந்தேன். வந்து டேப்லெட் போட்டு தூங்க வச்சுட்டேன்னா, அதனால காலைல கொஞ்சம் லேட்டா தான் எந்திரிச்சேன். ஒரு 6:30க்கு தான் நான் எந்திரிச்சேன். எந்திரிச்சு நான் கடகடன்னு குக் பண்றனால, எப்பயுமே நான் ஃபோன் எடுத்து செக் பண்ணது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எவ்வளோ டாலர் வந்திருக்கு, எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, அப்படி சொல்லி தான் பார்ப்பேன். ஆனா இன்னைக்கு நான் பார்க்கல. பார்க்காம ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு வேலைய ஸ்டார்ட் பண்ணிட்டு, கடகடன்னு சமைச்சு வச்சுட்டு, பாப்பாக்கு டேப்லெட் போட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு, ஏன்னா ஈவினிங் வந்து டாக்டர்ட்ட கூட்டிட்டு போயிரலாம். காலையில அவ்வளவா டாக்டர் இருக்க மாட்டாங்கல்ல. அதனால இன்னைக்கு ஈவினிங் வந்து நான் டாக்டர கூட்டிட்டு போயிட்டேன். நல்ல கோல்டு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் போட்டாங்க, டேப்லெட் குடுத்துருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் லேசாக்குவான். அவ்வளோதான். அப்புறம் நான் வந்துட்டு எப்போ பார்த்தேன்னா, ஸ்கூலுக்கு போயிட்டு இன்னைக்கு வந்துட்டு எக்ஸாம் நடக்குது எங்கள் ஸ்கூல்ல. அதனால நான் அதுலேயும் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேனா, லஞ்சில் சாப்பிடும்போது தான் நோட் பண்ணேன். சரி நம்ம இன்னைக்கு காலையிலேருந்து நம்ம யூடியூப் ஸ்டுடியோ பக்கமே போகலையே, சரி அந்த பக்கம் தான் போய் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, $115 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருந்துச்சு. எனக்கு ஒரே சந்தோஷமா போச்சு. ஃபர்ஸ்ட்டு சொன்னது வீரர்கிட்ட, "வீரா கிரெடிட் ஆயிருச்சு, போனஸ் வந்துருச்சு" அப்படின்னு சொன்னேன். $1700 $15 வந்துருந்துச்சு. ஒரு 97 கிட்ட நான் சேர்த்து வச்சிருந்தேன். எவ்வளோ ஏறிருக்குன்னா $18 எனக்கு ஏறிருக்கு. சும்மா குடுத்துருக்காங்கல்ல $18 நான் இப்ப சம்பாதிக்கணும்னா 1 மாசத்துக்கு மேல நான் வீடியோ போடுவேங்க. ஏன்னா 50, 50 அப்படிதான் ஏறுமே. 50 பைசா, 50 பைசா, ₹1 அந்த மாரி தான் ஏறிட்டு இருக்கும். ஐ மீன் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். 50 $1 ஏறுறதுக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு 2 நாள் ஆகும். $1லாம் ₹80 அவ்வளவோ தான். ₹80 ₹86 அவ்வளோதான் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். எக்ஸாக்ட்டா தெரியல. அவ்வளோதான் ₹90க்குள்ள தான் இருக்கும். அப்படிதான் ஏறுமா? சும்மா $18 சும்மா வாங்க. எத்தன நாள் நான் வீடியோ போட்டேன்னு தெரியுமா? திடீர்னு ஏறி இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மெயிலே வராம நமக்கு ஏறி இருக்குப்பா. இந்த மந்த் அக்டோபர் வந்துட்டு 21 வந்துட்டு நமக்கு சேலரி 25லேருந்து 26க்குள்ள நீங்க சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க போட்டுட்டாங்க. நம்மள புடிக்க முடியுமா? நானே பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருந்தேன். ஊருக்கு போறோமே, கொஞ்சோண்டு காசு தானே வச்சிருக்கோம். எக்ஸ்ட்ரா காசுக்கு என்ன பண்றது? பாப்பா எல்லாரையும் கூட்டிட்டு போறோம். கடனும் வாங்கக்கூடாது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வாங்கக்கூடாதுன்னு ஒண்ணு டிசைட் பண்ணி வச்சிருப்போம். ஊருக்கு இப்ப போக்கூடாதுன்னு நான் நெனச்சுட்டு இருந்தேங்க. உங்ககிட்ட கூட நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஆனா என்ன பண்றது? நல்லது கெட்டதுன்னா போக வேண்டியது இருக்கு. க்ளோஸ் ரிலேட்டிவ்னா போக வேண்டியது இருக்கு. அதுவும் அஃப்ரீன் சைடுன்றப்ப கண்டிப்பா நான் போகணும். ஏன்னா மோஸ்ட்லி அவங்க என் சரௌண்டிங்கில தான் இருக்காங்க. சென்னையில இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, என்னோட சரௌண்டிங் தான். ஃப்ராங்கா சொல்லணும்னா என்னோட சரௌண்டிங் பெர்சன்ஸ் தான் இருக்காங்க. அவங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ் எல்லாருமே கம்பத்துல தான் இருக்காங்க. அவங்களுக்கும் ஆசையா இருக்கும்ல, இந்த மாரி ஃபங்ஷன்ல எல்லாரையும் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நீங்க மட்டும் போங்கனாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. எனக்கும் மனசு வராது. எனக்கும் பார்த்தீங்கன்னா மனசு வராது. எனக்கும் ஆசையா இருக்கும். அப்படியே பேரா போய் நிக்கணும், ஃபேமிலியா நிக்கணும். நம்ம என்ன சொல்றது, கல்யாணம்னாலே ஒரு மாரி ஹாப்பியா இருக்கும்ல. அதுவும் உங்க க்ளோஸ் ரிலேட்டிவா இருக்கும்போது நம்மளும் போய் அதில பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு இருக்கும்ல. அந்த மாதிரி தான். ஃபர்ஸ்ட்டு ஒரு டைம் அப்படிதான் மேரேஜ் என்னைய விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படிங்கிட்டு கொஞ்சம் காசு இல்லாதனால விட்டுட்டு போயிட்டாங்க. பஸ்ஸு செலவே ஆயிருங்க. ஒரு 4000 கிட்ட ஆயிரும். இப்ப சபரிமலை சீசன்றனால அந்த பஸ்ஸோட ஃபீஸ் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். ட்ரெயின்ல நாங்க தேடி தேடி பார்த்தோம். ட்ரெயின்ல டிக்கெட் கிடைக்கல. ஏன்னா இது இந்த சட்டுன்னு போட்ட பிளானா, அதனால ட்ரெயின் டிக்கெட்டும் கிடைக்கல. எப்படி கம்மி பண்றதுன்னு தெரியல. ஆனா எப்படி இருந்தாலும் 4000 கிட்ட ஆயிருமே. நம்ம பாப்பாவ கூட்டு போறனால எக்ஸ்ட்ரா எப்படியும் காசு வச்சிருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கவலை. அப்படின்னத்தவும் அதுக்காக தான் வந்து அங்க போயிட்டு வந்துமே வண்டி ஓட்டுனாங்க. சரி அல்லாஹ் வந்துட்டு நமக்கு இப்படி குடுத்துருக்கான் பார்த்தீங்களா? நைட்டு ஒரு கவலைய குடுத்தாலும், காலையில வந்துட்டு ஒரு சந்தோஷத்த குடுத்துருக்கான்ல. அதான் நம்ம எப்பயுமே ஒரே மாதிரியே நம்ம லைஃப் இருக்காது. ஒரு கவலை வந்தா இன்ஷா அல்லாஹ் வந்துட்டு ஒரு ஹாப்பினஸையும் நமக்கு தருவான். சிஸ்டர் எனக்கு வந்துருச்சு. எனக்கு இன்னைக்கு காலையில வந்திருக்கு. நான் பார்க்காம விட்டுருக்கேன். எனக்கு மெயில் வரல. மெயில் வந்துட்டு வரலைனாலும் நீங்க செக் பண்ணி பாருங்க. அதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் மானிட்டைஸ் ஆயிருக்கணும். நீங்க வந்துட்டு அந்த 50,000 ஒரு மெயில் வந்துச்சுல்ல, அத சைன் அப் பண்ணிருங்க.
வாங்கியிருக்கணும், நீங்கள் ஒன் டைமாவது சேலரி வாங்கியிருக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு அமௌண்ட் இருந்துச்சுல போனஸ், அப்போயுமே அவங்க வீடியோ பார்த்து தான் நானே செக் பண்ணேன். 2 டேஸில் எனக்கு கிரெடிட் ஆகிருந்துச்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட் இப்போவும் அந்த சிஸ்டர் வீடியோ போட்டிருந்தாங்க, அதை பார்த்து தான் நான் மெயில் செக் பண்ணேன். எனக்கு மெயில் வரலை, பட் எனக்கு கிரெடிட் ஆகிருந்துச்சு சிஸ்டர். இந்த மாதம் நமக்கு சேலரி வருது சிஸ்டர். எவ்வளோ வரும் நினைக்கிறீங்க? 118னா ஒரு 9000 அவ்வளோதான். போன தடவை வந்த மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். 9000 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். வந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அக்டோபர் 21 to 26 வரைக்குள்ளே வரும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பாவம் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, பர்சனலாகவும் வந்துட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நார்மலாக இருக்கிறவங்களுக்கு வராதா சிஸ்டர் அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. நார்மலாக இருக்கிற பர்சன்ஸ்க்கு இல்லை சிஸ்டர், மானிட்டைஸ் ஆனவங்களுக்கு, ஒரு சேலரி வந்தவங்களுக்கு, நீங்கள் அந்த 15,000 இருக்கும்ல, அதை சைன்அப் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே 1700 தான் வருமானு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. நம்ம சேனலோட க்ரோத்தை பொறுத்து அதோட என்ன சொல்கிறது, அந்த காசோட அளவு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. 2-3 சேனலை நான் பார்த்துருக்கேன். ஒருத்தருக்கு 3000 வந்திருக்குன்றாங்க, ஒருத்தருக்கு வந்துட்டு 5000 வந்திருக்குன்றாங்க. அது வந்துட்டு அவங்க சேனலோட க்ரோத்தை பொறுத்து அந்த காசை வந்துட்டு அதிகமாக போடுறாங்க. அவ்வளோதான். 2 months வந்திருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கொடுத்ததுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். நமக்கு கஷ்டமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் நமக்கு இப்படி ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கலாம். நிறைய பேர் வந்துட்டு இந்த நான் வளையல் போட்டிருந்தேன்ல, அந்த வளையல் எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அந்த வளையல் வந்துட்டு நான் மந்தவெளியில் இருக்கேன். மயிலாப்பூரில் இருந்துச்சு நம்ம வீடு. மந்தவெளி மயிலாப்பூர் ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் இல்லை. அப்பு ஸ்ட்ரீட் உங்களுக்கு தெரியும்னா அங்கே அப்போ ஸ்ட்ரீட் வழியாக வந்தீங்கன்னா மந்தவெளி வந்துடும்ல. அங்கே வந்துட்டு சென்னை கவரிங்னு ஒரு கடை இருக்குது. இன்ஷால்லா எங்கள் மாமியாருக்கு வாங்குறதுக்காக நான் போகும்போது உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன். இன்ஷால்லா உங்களுக்கு யாருக்கா தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கோங்க. அவ்வளோ ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இன்றைக்கி எனக்கு பாப்பா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறது, நம்ம குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலே மோஸ்ட்லி நம்ம வீடியோ எடுக்கிறது அப்படி கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம்ல. அதனால் நான் எதுவும் கான்சன்ட்ரேட் பண்ணலை. சரி, இந்த கேட்ட கொஸ்டினுக்காவது ஒரு ஆன்சர் பண்ணி வீடியோ போட்டுடலாம் அப்படின்ட்டு. மணி பார்த்திங்கன்னா 9 கிட்ட ஆயிடுச்சு. வீடியோ போட்டுடலான்னு சொல்லிட்டு தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். எனக்கு வந்துச்சு சிஸ்டர். நிறைய பேர் எனக்காக துவா பண்ணிகிட்டு இருந்தீங்க. எங்கள் ஊர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. எங்கள் ஊர் ராம்நாடு சிஸ்டர். நான் ஆல்ரெடி நிறையா இதில் வந்துட்டு ராம்நாடு டிஸ்ட்ரிக்ட் பேரையூர் எங்கள் ஊர். நிறையா வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறதுனால நான் திருப்பி சொல்கிறது கிடையாது. என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க. ஒர்க் பண்ணுறேன், ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவே போட்டுட்டேன் தனியாக. ஆனாலுமே நிறைய பேர் கேட்குறாங்க. மேபி அவங்க நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களாம் இருக்கலாம். நிறைய பேர் உங்கள் பேர் சொல்கிறீங்க. உண்மையாக எனக்கு டைம் இல்லாதனால தான் அதை எழுதி வச்சுட்டு உங்கள் பேர் சொல்ல முடியலை. மற்றபடி சொல்லக்கூடாது அப்படிலாம் இல்லை. நீங்கள்லாம் ஃபஸ்ட்லேருந்து வீடியோ பார்க்குறதுனால தான் எனக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸு. என்ன சொல்கிறது, என்னை நெகட்டிவாக பேசினவங்க கூட இப்போ உன் வீடியோ நல்லா இருக்குது, பரவாயில்ல, மோட்டிவேட்டாக இருக்குது, வேலை செய்கிறத பார்த்தா எங்களுக்கு வேலை செய்யணும் போல் இருக்குது அப்படிலாம் சொல்லும்போது ஒரு சந்தோஷம். அவ்வளோதான். இதை மட்டும் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும்ல. அதனால் நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன டின்னர்னால் தோசை ஊற்றிட்டு சாம்பார் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அஃப்ரீனுக்கு வந்துட்டு ஃபீவர் கொஞ்சம் இருக்கிறதுனால மேடம்க்கு வந்துட்டு சாப்பாடு கொடுத்துட்டு டேப்லெட் எல்லாம் கொடுத்து தூங்க வச்சிடணும். அவ்வளோதான். இன்ஷால்லா இதுக்கப்புறம் அந்த பர்த்டே வீடியோ எடுத்தேன், இன்னும் நான் எடிட் பண்ணலை. எடிட் பண்ணிவிட்டு போடுறேன். சொன்ன மாதிரி வந்துட்டு வீடு க்ளீன் பண்ணுறது, ஜுரம்னாலே முக்கால்வாசி சும்மாவே நம்ம வீடை க்ளீன் பண்ணிகிட்டு இருப்போமா. பாப்பாக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ வந்துச்சுன்னா அப்படின்னு கொஞ்சம் டஸ்ட் அலர்ஜி இருக்கும். எங்கேயாவது சின்னதாக தூசி இருந்தாலுமே அவள் ஸ்கின்னெல்லாம் பார்த்திங்கன்னா தடுப்பாக ஆயிரும். ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, காசாக ஆயிரும். அப்புறம் கொசு கடித்தாலும் அந்த மாதிரி ஆயிரும். அதனால் அவளோட ஸ்கின்க்கு அந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் இப்போ அவ்வளோ வந்தது கிடையாது அவளுக்கு. ஏன்னா நான் அப்பப்போ வீடு அதுக்காக தான் நான் தூசி தட்டிக்கிட்டே இருப்பேன். எங்கள் அம்மா கூட திட்டுவாங்க, ஏன் நீ க்ளீன் பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. என் பிள்ளைக்கு வந்துட்டு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவளுக்கு டஸ்ட் வந்துட்டு சுத்தமாக ஆகாது. அந்த மாதிரி தடுப்பாக வந்துடுறதுனால நான் ஒரு டஸ்ட் கூட இல்லாமல் வச்சுக்க மோஸ்ட்லி ட்ரை பண்ணுவேன். அவ்வளோதான். இன்னைக்கு அஃப்ரா குட்டி வேறு சாயங்காலம் வந்துட்டு உளுந்து அது வேறு வாயில் கரெக்டாக அந்த பல் இருக்கும்ல, அது வாயில் குத்தி ஒரே அழுகை. இப்போ உங்ககிட்ட உங்கள் வீடியோ எடுத்தோன்னு வைங்களேன், சொல்லுவா உட்காந்து
குத்திச்சு, ரத்தம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிருவா. சரி இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். அவ்வளோதான் சிஸ்டர். இந்த மாதிரி நமக்கு சேலரி வரப்போகுது சந்தோஷம்ல. எனக்கு சந்தோஷம். ஏன்னா உனக்கு தானம்மா சேலரி வருது. எங்களுக்கு என்னம்மா சந்தோஷம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நீங்க பார்க்குறதுனால தான் எனக்கு வந்திருக்கு. நீங்க சப்போர்ட் பண்றதுனால தான் எனக்கு வந்திருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். நீங்களும் செக் பண்ணி பாருங்க சிஸ்டர். மெயில் வரலைன்னா கூட கிரெடிட் ஆகும். அவங்க ஒரு 4 டேஸ் முன்னாடி சொன்னாங்க சிஸ்டர். எனக்கு இப்ப தான் கிரெடிட் ஆயிருக்கு. மேபி வந்துட்டு ஒருத்தருக்கா கிரெடிட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போனஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. வரும். நம்புவோம். வரும்னு நம்புவோம். அவ்வளோதான். நம்மளும் குட்டி குட்டியா சேனல் வைக்கும்போது, இந்த மாரி குட்டி குட்டியா ஏதாவது ஒரு அவார்ட் மாதிரி குடுக்கும்போது ஒரு மாரி சந்தோஷமா இருக்கும்ல. அந்த மாதிரி தான். சரி நெக்ஸ்ட் வந்துட்டு பர்த்டே விலாக் வீடியோ போடுறேன். இன்ஷால்லா எடிட் பண்ணி போடுறேன். அவ்வளோதான். அந்த பேங்களோட ப்ரைஸ் வந்துட்டு ₹450 ரொம்ப ஒர்த்தா இருக்கும். கருக்கெல்லாம் செய்யாது. ப்ரமோஷன்லாம் கிடையாதுங்க. நான் வாங்கி யூஸ் பண்ணனால சொல்றேன். ரொம்ப நான் கையிலேயே போட்டு பாத்திரம் கழுவுறது அது எல்லாமே பண்ணியிருக்கேன். கருக்காது. இன்ஷால்லா நான் அந்த கடைக்கு போனேன்னா உங்ககிட்ட கேட்டுட்டு உங்ககிட்ட ஷேர் பண்றேன். உங்ககிட்ட கேட்காம ஷேர் பண்றதும் தப்பில்ல. நான் வாயால சொல்றது பார்த்தீங்கன்னா, சென்னை கவரிங் தான் அந்த கடை. அவ்வளோதான். சரி நம்ம பர்த்டே விலாக்ல மீட் பண்ணலாம் சரிங்களா?